சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களிடம் ரசிகர் ஒருவர் கோட் படத்துடைய இரண்டாவது பாடல் எப்பொழுது வெளியாகும் என கேட்டதற்கு அதற்கு வெங்கட் பிரபு அவர்கள் ஜூன் மாதம் செகண்ட் சிங்கிள் வெளியாகும் எனவும் பதில் கொடுத்திருக்காரு. அதாவது விஜய் சாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கோட் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் வெளியாகும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கணும். இதைத் தொடர்ந்து கோட் படத்திலிருந்து வெளியாகும் இரண்டாவது பாடலுக்காக வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜாவிடம் ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோட் திரைப்படத்தில் விஜய் சாருடன் இணைந்து த்ரிஷா அவர்கள் ஒரு பாடலுக்கு நடனமாட இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்தது. அந்த பாடல் தான் இரண்டாவது பாடலாக விஜய் சாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இருக்கணும். செம குத்து பாடலாக இந்த பாடல் உருவாகி இருப்பதாக ஒரு தகவல்களுமே வந்திருக்கு. இந்த பாடலுக்காக பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இவனுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்காரு. அதாவது விஜய் சார் மற்றும் த்ரிஷா இணைந்து ஆடுவதால் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் இந்த பாடல பாத்தீங்கன்னா விஜய் சார் மற்றும் த்ரிஷா இணைந்து ஆடி பழைய பாடல்களுடைய ரெஃபரன்ஸை ஆங்காங்கே பயன்படுத்துமாறு வெங்கட் பிரபு இவனுக்குமே ஐடியா கொடுத்திருக்காரு. அப்படி போட உள்ளிட்ட பல பாடல்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த பாடலில் இடம்பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இவன் அவர்களுக்கு இதற்கு ஓகே கூறியிருப்பதாகவும் இதற்கிடையில இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. கண்டிப்பாக விஜய் சார் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய முந்தைய பாடல்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த பாடலில் இடம்பெற்றால் திரைகள் ரசிகர்கள் இந்த பாடலை கொண்டாடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் கேட்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.